குரு பகவானுடைய பெயர்ச்சி இதற்கு ஏன் இந்த சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக ஒரு ஆண்டு பலன் அப்படின்னு எடுத்தோம்னா கூட, அதுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இந்த ஆண்டுல இருந்தா, சனி பகவானுடைய பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இதை வச்சு தான் சொல்லுவோம். ஏன்னா, லாங் டேர்மா ஒருத்தருக்கு பலன் தரக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகங்கள் தான். அதாவது சனி பகவான், குரு பகவான், ராகு கேதுக்கள் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம அடிப்படையில பார்க்கிறோம். ஏன்னா, நீங்க பார்த்தீங்களேன், பாருங்க 1 வருஷத்துக்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி அடைகிறார். 2 1/2 வருஷத்துக்கு ஒரு முறை சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு. அதே மாரி தான் ராகு கேதுவுடைய பெயர்ச்சி 1 1/2 வருஷங்களுக்கு ஒரு முறை இருக்கு. ஆகவே கோச்சார பலன்களை சொல்லுகிற போதே, நீண்ட கால பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு இந்த கிரகங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து நம்ம பலன்கள சொல்றோம். சந்திரனை எடுத்துக்கிறோம். ஆனா டெய்லி மாறக்கூடிய கிரகமா இருக்கார். இப்படி ஒவ்வொரு கிரகமுமே குறைந்த காலகட்டத்தில் மாறக்கூடிய கிரகங்களாக இருப்பதனால், நம்ம இந்த கிரகங்களுக்கு செவ்வாய் ஆமா. நம்ம இந்த கிரகங்களுக்கு குறிப்பாக சனி பகவான், ராகு, கேது, குரு பகவானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறோம். இதுல குரு பெயர்ச்சிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னா, அந்த குரு பெயர்ச்சி வருகிறது அப்படின்னா, மக்களுக்கு ஒரு குதூகலம், கொண்டாட்டம். ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறாங்க. அதற்கு காரணம் குரு பகவானுக்கு இயற்கை சுபர்ன்னு பேரு. நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா, அதுக்கு குரு பகவான் தான் காரணமா இருக்காரு. உதாரணமா, ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ஜாதகத்துல குரு நன்றாக இருக்கிறபோது, குருவுடைய அனுக்கிரகம் கிடைக்கும்போது தான் குழந்தை பிறக்குது. இவ்வளவு ஏன்? ஒருத்தர் சொல்றாங்க, "எனக்கு எப்ப சார் கல்யாணம் ஆகும்?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜோதிடர்கள் உடனடியா பார்ப்பது, குரு பலம் ஜாதகத்துல இருக்கா? பொதுவாகவே இந்த பெயர்ச்சி காலத்திலே உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று அந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 2ஆம் தேதி இந்த பெயர்ச்சின்னு எடுத்துக்கலாம். பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போய், அந்த கோயில்ல குரு பகவானுக்கு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து, அவருக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி, அவர் அர்ச்சனை செய்து வருகிற போது, உங்கள் குடும்பத்தார் பெயரில் அர்ச்சனை செய்கிற போது குரு பகவான் பலன்களை அள்ளி வழங்குவார். ஆகவே வரக்கூடிய குரு பெயர்ச்சியை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என் நெஞ்சிற்கினிய மகர ராசி அன்பர்களே, மகர ராசியை பற்றி பேசும்போதே ஒரு குதூகலம். அப்படி அற்புதமான ஒரு குரு பயிற்சி வரப்போகிறது நண்பர்களே. உங்களுக்கு மகர ராசிக்காரர்கள், அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, உங்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மகர ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். இது வரைக்கும் 6ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் சரியா வேலை இல்லை, வேலையில் சம்பளம் நமக்கு பத்தல, இப்படி வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, சார் எனக்கு கடன் தொல்லை நிறைய இருக்குன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே நல்ல நிவர்த்தி. குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னு சொன்ன உடனே, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த பினான்சியல் ப்ராப்ளம், அது உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்துக்கு இருந்தாலும் சரி, என்ன பினான்சியல் ப்ராப்ளம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். ரொம்ப கடன் தொல்லை எங்க வீட்டில் இருக்கு சார், அந்த கடன் தொல்லை நிவர்த்தி ஆகுமான்னு கேட்கிறவங்களுக்கு கடன் தொல்லை நிவர்த்தி ஆகும். சார் நான் ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், காதல் கைகூடுமா, கல்யாணம் ஆகுமான்னு கேட்கக்கூடியவர்களுக்கு காதல் கைகூடும், கல்யாணம் ஆகும். நான் அரேஞ்சு மேரேஜுக்கு எங்க வீட்டில் பெண் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மணமகன் தேடிக்கிட்டு இருக்காங்க, வரன் கூடி வருமானா கண்டிப்பா கல்யாணம் கூடி வருங்க. மகர ராசிக்காரங்களுக்கு அகரம் இப்போ சிகரமாச்சு, தகரம் இப்போ தங்கமாச்சுன்னாங்க. அப்படி மிகப்பெரிய வாழ்க்கை மகர ராசிக்காரங்களுக்கு காத்திருக்கு. குரு பகவானுடைய நேரடி 7ஆம் பார்வை உங்க மேல விழுது. இது நாள் வரை உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் விலகும். நல்லவர்களின் தொடர்பு கிடைக்கும், அதுதாங்க முக்கியம். குரு பகவான் இயற்கை சுபர்ங்கிறதுனால இப்ப நல்லவர்களின் தொடர்பு கிடைக்கும். அந்த தொடர்பு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். மகர ராசிக்கு அப்படி ஒரு யோகம். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், நல்ல வெல்விஷர்ஸ் கிடைப்பாங்க. நீங்க வாழணும் உலகத்துல யாராவது நினைப்பாங்களா? அப்படி நினைக்கிறவங்க இல்ல பாருங்க இந்த உலகத்துல. இப்பொழுது அப்படி நல்லவர்கள் கிடைப்பார்கள், நீங்கள் வாழ உதவி செய்யக்கூடியவர்கள் கிடைப்பார்கள். அதனால ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம், வேலையில பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா அமையுது. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். இந்த ஓராண்டுல என்னென்ன காரியங்கள் செய்யறீங்களோ எல்லா காரியமும் லாபமா முடியுங்க. நஷ்டமா போயிடுமோ, தொழில் நமக்கு பெரிய நஷ்டமா இருக்குமோ, நம்ம தொழிலை செய்யாம விட்டுறலாமா அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உங்க தொழில பெரிய லாபம் பார்ப்பீங்க. ஆபீஸ்ல உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான ப்ரமோஷன் வரல, யாருக்கு இல்லாம வந்துச்சு உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கல அப்படின்னா, வர வேண்டிய ப்ரமோஷன்
நியாயமான ப்ரமோஷன் உங்களுக்கு வந்தே தீரும். எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. சில குடும்பங்கள்ல என்ன கேட்கிறாங்க, சார் எனக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஹெல்த் ரீதியா சில ப்ராப்ளம் இருக்கு சார் அப்படிங்கிறவங்களுக்கு ஹெல்த் ரீதியான ப்ராப்ளம் எல்லாம் விலகும். பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு கேரக்டர்னா கடின உழைப்பாளிகள். அந்த கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கலையே, நான் உழைக்கிறேனே உழைப்புக்கு ஏற்ற பலன் எனக்கு கிடைக்கலையேங்கிறத மகர ராசிக்காரர்களுடைய வருத்தம். இப்போ உங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும், நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும், செய்யக்கூடிய தொழில் நீங்கள் சார்ந்த துறைகளில் நல்ல புகழ் கிடைக்கும், நல்ல பண வசதி கிடைக்கும். எவ்வளவு யோகம் பாருங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் மிகச்சிறப்பா இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக உங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்கும். அதே மாதிரி கன்சல்டண்டா இருக்கக்கூடியவங்க, மனநல மருத்துவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பெயரும் புகழும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. நிறைய பயணங்கள் செய்வீங்க, அந்த பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். நேற்று வரை மனதில் இருந்த பயம் போய் ஒரு தைரியம் பிறக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சார் நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், அந்த தொழிலில் பணம் போட்டால் எனக்கு நஷ்டம் இல்லாமல் முடியணும், நல்ல லாபமாக முடியணும், அப்படிப்பட்ட வகையில் அந்த தொழில் எனக்கு அமையுமான நல்ல தொழில் இப்போ அமையும். என்கிட்ட தொழில் திறமை இருக்கு, ஆனால் கையில் பணம் இல்லை, பணம் போடக்கூடிய ஒரு பார்ட்னர் கிடைச்சாருன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னா உங்க பிஸ்னஸுக்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பாரு, நல்ல பணம் போடக்கூடிய பார்ட்னர் கிடைப்பாரு. நிறைய பேர் கேட்குறாங்க கல்யாணத்துக்கு வரேன்னு சார், தேடிக்கிட்டே இருக்கோம் சார், பல வருஷமா பார்த்துக்கிட்டே இருக்கோம், கல்யாணத்துக்கு வரன் கூடிய வரவே இல்லைன்னா குருவுடைய நேரடி 7ஆம் பார்வை படுகிற போது நல்ல வரன் அமையும், நல்ல தரமான வரன் அமையும். அதுதான் முக்கியம். வரக்கூடிய குடும்பம் வசதியான குடும்பம், பண்பான குடும்பம், உங்க வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய குடும்பம், நல்ல வரன் அமையக்கூடிய யோகம். யாரெல்லாம் இந்த காலகட்டத்தில் எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு சொல்றீங்களோ ஹெல்த் இஷ்யூ நிவர்த்தி ஆகும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம். இந்த பழைய சொத்துக்களை விற்கணும்னு நினைக்கிறேன் சார், விற்க முடியல, நிறைய தடை இருக்கு, பழைய சொத்தை வித்துட்டா நான் புது சொத்து வாங்கிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு பழைய சொத்தை வித்துட்டு புது சொத்து வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள், நான் வெளிநாட்டில் போய் கல்வி கற்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு ஒரு தடை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தடை நீங்கும். நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கீங்க, அந்த ப்ரொஃபஷன் ரீதியான படிப்புகள் படித்து முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு இது அருமையான காலகட்டம், பயன்படுத்திக்கலாம். உங்க ப்ரொஃபஷனில் நீங்க செட்டில் ஆக முடியும், தேவையான படிப்புகள் படிக்க முடியும், தாய் தந்தையர் உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். நல்லவர்களின் தொடர்புங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அளவுக்கு உயரப்போகிற ஒரு காலகட்டமாக இது இருக்க போகிறது. விஐபிக்கள் தொடர்பு கிடைக்கும், நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். நல்ல காலகட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமையுது. யாரை வழிபட்டால் மிகச்சிறந்த வெற்றிகளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சேலம் ராஜகணபதி. சேலம் ராஜகணபதியை ஒரு முறை சென்று வழிபட்டு விட்டு வாருங்கள், உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும்.